ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7லேருந்து ஒரு 8 கிட்ட ஸ்விங் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிடிசி இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மீன்ஸ் நான் இதில் ஃபைனான்சியஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா ஸ்டாக்குமே நான் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஸ்லாம் பார்த்துட்டேன். எல்லாமே இங்கே ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல பெட்டராக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக 20% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் செம்மையான இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது போக இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ட்ரெண்டில் தான், மீன்ஸ் பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் தான் இங்கே க்ளோஸுமே இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமே 6.11 மில்லியன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்குது. அதனால் இந்த மீன்ஸ் இந்த ஸ்டாக் என்னோட சேட் பேசிஸில் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரே மூட்டை ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பாசிபிள் சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் இப்போ டச் ஆகிருக்கு. அதனால் ஓரளவுக்கு மேபி கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் ஃபண்டமெண்டல்ஸாக இது பார்க்க போகிறது இல்லை. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது செம்மையாக கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 70% இங்கே கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் பாருங்கள் ட்ரேடர்ஸ். ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம்லேருந்து மீன்ஸ் 24 பிடிச்சிங்க, இப்போ 26 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிசம்பர் அப்படின்னு பிடிச்சால ஒரு 18 month இல்லைனா அரௌண்ட் ஒரு 18 month கிட்ட 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு நியர் அபவுட் டச் பண்ணல. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 200 days மூவிங் ஆவரேஜுங்க இங்கே டச் பண்ணியிருக்கும். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனிங்கும் ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல அப்சைடில் ஒரு நல்ல ஒரு கிளியரான இங்கேருந்து ஒரு ரேலி இருக்கிறதுமே ஒரு பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே எனக்கு தெரிஞ்சு இதுவுமே சேம் தான். கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கையுமே மீன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்காகவே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இந்த பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஒன்றும் விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5,000 தான் சேல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் 1 monthக்கு 300 தான் சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணலாம். அட் த சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் 1 yearக்கு 3,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் ஒலெக்ட்ரா கிரீன் டெக். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்குமே பாருங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவாக கீழே டவுன் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குது, அது முன்னாடி போகும்போது நான் சொல்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 43% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்கலாம். அட் சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அது ஒரு பாசிட்டிவாக க்ரீன் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே இன்றைக்கி தான் ஒரு நல்ல பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கும். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு அப்கமிங் டைம்ஸில் ஒரு ரேலி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் சுவென் லைஃப் சயின்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம்.
ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அதான் சீக்கிரமாக சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாக்குங்க ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 27% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுவுமே டெக்னிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மேட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து மேக் பண்ணியிருக்கு, அதை கிளியராக பார்க்கலாம். அண்ட் ரிவர்ஸ் ஐட்டம் சொல்லுவாங்க, அதுவுமே இங்கே கிளியராக மேக் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் செகண்டாக இது எங்கள் சேட் பேட்டர் நான் ட்ரா பண்ணுறோம், உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கேருந்து ஒரு ஷோல்டர், செகண்ட் ஷோல்டர், அதுக்கடுத்து ஒரு ஹெட் மேக் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து ரிவர்ஸில் ஒரு ஷோல்டர் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் கேண்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் போய் தான் இங்கே மூமெண்டம் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு 1.02 மில்லியன் ஒரு நல்ல வால்யூம்னு இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூல இருக்கிறதுன்னு கிளியராக பார்க்கலாம். அண்ட் டவுன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போனது ஒரு 70% ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் கேம்ஸில் ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான இங்கேயுமே சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கிளென்மார்க் ஃபார்மசூட்டிக்கல். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் டேரெக்டாகவே. இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் நீங்கள் சேட் பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருக்கீங்க. மீன்ஸ் நான் எதுக்காக சொல்லணும்னா ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகுதுல்ல, அந்த ஸ்டாக்கை நான் மோஸ்ட்லி நான் மீன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சேம் சேட் பேட்டர்ன் கிளியராக பார்க்கலாம். ஒரு ஹை மேக் பண்ணிச்சு, கீழே டவுனில் வந்துச்சு, அண்ட் அதுக்கடுத்து திரும்ப போச்சு, திரும்பவும் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு. மீன்ஸ் இங்கேருந்து பார்க்கலாம் எப்போல்லாம் ஒரு மீன்ஸ் ப்ரீவியஸ் ஒரு ஹை மேக் பண்ணது ஒரு நல்ல ஒரு ரேலி தந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்க ஹை வந்து இங்கே வெட்டிச்சு, அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் அதே போல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற ஒரு ஹையை வந்து இங்கே வெட்டி இருக்குது, வெட்டினதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ரேலி தந்திருக்கு. அட் த சேம் டைம் நான் டே ஃபார்மில் வந்துடுறேன். அதே போல் தான் இங்கேயுமே பார்க்கும்போது ப்ரீவியஸில் இருக்கிற ஹையை இங்கே வெட்டி இருக்குது, அதுவுமே கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரீட்ரேஸ்மெண்ட்டுமே மீன்ஸ் இது டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ட்ரேடர்ஸ். ரீட்ரேஸ்மெண்ட்டுமே இங்கே ரெட் கேண்டலில் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு ஹையில் போயிருக்கு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸையுமே மிஸ் பண்ணாதீங்க, டெஃபினட்டாக உங்கள் ரேடாரில் வைக்கலாம். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் நிட்டிங் ஸ்பின்னர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே நம்ம குயிக்காகவே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இதுலேயுமே ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அதிக இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் இங்கே 7% தான் இங்கே டவுன்ஃபாலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அது இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஆல்ரெடி இங்கே ரேலி தந்துருச்சு, அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கப் மேக் பண்ணிச்சு, அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டில் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. மீன்ஸ் எஸ்டர்டே தான் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ரேலி இருக்குது. இந்த ஸ்டாக்ஸில் அதிக எல்லாம் நான் இப்போ சொல்லிக்கிறேன். வெறும் இப்போ இருக்கிற ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அந்த அளவுக்கு வெறும் ஜஸ்ட் அந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணால் கூட ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபியாக சொல்லணும்னாலும் ஒரு 7% ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து மீன்ஸ் ஒரு கம்மி டைம்லேயே இங்கே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீன்ஸ் ட்ரேடர்ஸ் நான் இங்கே சொல்கிற வெறும் ஜஸ்ட் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாகவே நான் சொல்லிட்டு நீங்கள் பை அண்ட் செல்லாம் பண்ணதில்லை. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. அண்ட் அதுக்கடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்மளோட மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி குரூப்லேயுமே நீங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அங்கேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா அரௌண்ட் வந்து ஐ திங்க் ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே ஒரு 13% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கல் பேசிஸில் பார்த்துச்சுன்னா அது கிளியராக பார்க்கும்போது அட் த சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப் வித் ஹேண்டில் சேட் ஃபார்ம் வந்து இங்கே பார்க்க முடியுது. இங்கேருந்து ஒரு கப்பு இங்கேருந்து ஹேண்டிலுமே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் இதுவுமே வால்யூம் பாருங்கள் செம்மையாக 51.57 மில்லியன் வந்து நல்ல ஹியூஜ் வால்யூம் வந்து பியூட்டிஃபுல்லாக இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக் மீன்ஸ் எடுத்தோன்னு ரேலி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேலி தருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதுவுமே இப்போ தான் வந்து மீன்ஸ் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் லாஸ்ட் ஸ்டாக் ஆர்ஆர் கேபிள். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே நம்ம குயிக்காகவே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 15% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுவுமே மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாங் டைம் பீரியடுக்கு ஒரு
கன்சால்டேஷன் ஜோனில் இங்கே இருந்து நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 534 டேஸ் வந்து ஒரு நியர் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து நவம்பர் 24லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 26க்கு ஒரு 16லேருந்து ஒரு 18 மந்த் இருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் டைம் பீரியடில் இங்கே இருந்துருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இதோட சேட் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் சொல்லலாம். அது ப்ராப்பராக வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரீவியஸில் இருந்த கப் இருக்குல்ல, அதையுமே ஃபார்மையுமே இங்கே பிரேக் பண்ணவே இல்லை, மீன்ஸ் கீழே டவுன் பண்ணிட்டு வரவே இல்லை. அதுவுமே இங்கே பாசிட்டிவாக பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் கேன்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிற நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் டாடா கெமிக்கல்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம குயிக்காக வந்து டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம் டேரெக்டாக. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஆயிலேருந்து செம்மையாக கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 40% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஆல்மோஸ்ட் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுமே இங்கே டச் பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. இதுவுமே செகண்ட் பாசிட்டிவான விஷயம். அண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஹேண்டில்டு இது சேட்டையுமே ப்ராப்பராகவே இங்கே பாசிட்டிவாக இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் நல்ல ஒரு ரேலிலையுமே இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதாவது இந்த ஸ்டாக்ஸ்னு ஒரு கீழே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இங்கே மேலே போகிறதுக்கான அப்சைடில் சான்ஸும் இங்கேயுமே பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாமே இருந்துச்சுன்னா நான் டெய்லியுமே டே டு டே பேஸில் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 or 8 ஸ்டாக் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் ரேடரில் வைங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரேடர்ஸ். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.